பீகார் மாநிலத்தில் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையின் கீழ் பீகார் முழுக்க சுமார் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மாநிலங்களவை முடங்கியது. பீகாரில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் நடந்தன. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, ஆர்ஜேடி கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டவர்கள் பீகார் தலைநகர் பாட்னாவில் கண்டன பேரணி நடத்தினர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 326 எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்த திருத்தத்தின்படி 2003ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத அனைவரும் தங்கள் பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றுக்கான சான்றுகளை அளிக்க வேண்டும் எனவும், இவர்களில் 1981 ஜூலை 1க்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களுடைய பெற்றோரின் பிறப்பிடம் சார்ந்த சான்றுகளை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பீகாரில் மொத்தம் 7.9 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். உயிரிழந்தோர், புலம்பெயர்ந்தோர் என இந்த 65 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிருந்து தற்போது நீக்கியுள்ளது. வாக்காளர்கள் வங்கதேசம், நேபாளம், மியான்மரை சேர்ந்த சட்டத்துக்கு புறம்பாக தங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் இந்த நீக்கத்திற்கு காரணத்தை கூறியது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை நம்பகமான ஆவணங்கள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியது மேலும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த பிரச்சனை பீகார் சட்டமன்றத்தில் முற்றியது. மாநில முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. நீ ஒரு குழந்தை, உனக்கு எதுவும் தெரியாது என நிதிஷ்குமார் சட்டசபையில் தேஜஸ்வி யாதவை விமர்சித்தது பீகார் சட்டசபையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனத்தை தெரிவித்த ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக செயல்படவில்லை, அது அதனுடைய வேலையை செய்யவில்லை, அதற்கு 100% ஆதாரம் எங்களிடம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஆய்வு செய்த போது இதை நாங்கள் கண்டுபிடித்தோம். நீங்களோ உங்கள் அதிகாரிகளோ இந்த மோசடியில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு பதிலாக ஏழை எளிய வாக்காளர்களை நீக்கிவிட்டீர்கள். பாஜக ஆதரவான பட்டியல் தயாரிக்கும் பணி நடப்பதாக ராகுல், தேஜஸ்வி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். சமூகத்தில் நலிந்த பிரிவினரையும் மாறுபட்ட கருத்துடைய வாக்காளர்களையும் நீக்கும் நோக்கத்துடன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கையை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் முயற்சியாகவே இது உள்ளது. இது சீர்திருத்தம் என்ற பெயரில் திட்டமிட்டு செய்யப்படும் அரசியல் நடவடிக்கை. நெருப்புடன் விளையாடாதீர்கள், இது ஜனநாயகத்திற்கு எதிரான அச்சுறுத்தல் என்றார். இந்த பிரச்சனை நாடு முழுவதும் ஒரு விவாதமாகியுள்ளது. நடந்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது மிகுந்த விவாதத்துக்குள்ளாகும் என்று கூறப்படுகிறது. இந்த வாக்காளர் சீர்திருத்தம் நடந்து முடிந்தால் ஆளும் பாஜக அரசு சிறுபான்மையினர், தலித்துகளை இங்கு நீக்கியது போல நாடு முழுவதும் நீக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் அச்சம் தெரிவிக்கின்றன.